வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் காலிஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச வெஜிடபிள். அதை வச்சு ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபி பண்ணால் யாருக்கு தான் பிடிக்காது. ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் கோபி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 100-150 கிராம் வர மாதிரி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர்லாம் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வேக விட்டு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் நம்ம காலிஃப்ளவர்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம காலிஃப்ளவர்லாம் பேட்சாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால காலிஃப்ளவருக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி காலிஃப்ளவர் நல்லாவே குக்டாகவே இருக்கும். ஸோ இதை ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவு குக்காக இருக்கும். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவு இஞ்சி, 4-5 பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லாவே ஃபைனாக நான் சாப் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கூட லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 3 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட மசாலா மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த விதமான ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நார்மலான சவுத் இண்டியன் வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ்னு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இதை சேர்த்துட்டு நீங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தக்காளியோடையே இதுவும் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா வெந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரோட இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அதோட மசாலா ஃப்ளேவர் எல்லாம் காலிஃப்ளவரில் இறங்கும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடைசி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைல் கோபி மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஆல் இன் ஆல் ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபி 1-2 தான் இருக்கும். ஸோ எப்போனாலும் நீங்கள் இதை பண்ணலாம், எல்லாத்துக்கூடையுமே நல்லாவே போகும். ஸோ அந்த சூப்பர் டூப்பரான ஆல் இன் ஆல் அழகு ராஜாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.